நமக்கு 2, 3 நாளாவே உடம்பு சரியில்லைங்க. நம்ம எப்பவுமே உடம்பு சரியில்லைன்னா வீட்ல படுத்துட்டே கிடப்போம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போயிருந்தேன். கிரவுண்டுக்கு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களாம் வந்திருந்தாங்க. இதெல்லாம் நம்மளோட ஜூனியர் பசங்க. நம்ம கோச் பண்ற பசங்க. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அவங்களோட நானும் சரி விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள கூட்டிட்டு வந்து விளையாடுனேங்க. எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தானுங்க. உண்மையாலும் இந்த சின்ன பசங்களோட விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் தான் அதிகமா வரும். ஸோ, அப்போ நம்ம வந்து ராஜாவாட்டம் இருந்தோமே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு நம்ம சொல்லி தர வரோம் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியாரிட்டியோட வேலை. நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புவேன். ஸோ, அதுவும் இல்லாம அது நான் படிச்ச ஸ்கூலும் கூட. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நாங்க வந்து ஒரு சின்ன ட்ரெய்னர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போயிட்டு பசங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். நான் மட்டும் இல்ல. இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. ஸோ, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க நல்லபடியா வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறக்காக நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, இங்க நான் கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்து பார்த்தீங்கன்னா பழக ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ரெஸ்பெக்ட்டா பேசுற பசங்க. ஸோ, ஸ்கூல்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு அது செகண்டரி தான். ஏன்னா, நான் ஸ்கூல்ல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கேட்க மாட்டேன். பட் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும், எஜுகேஷனலும் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன் பசங்ககிட்ட. பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிற விஷயத்துலயும் சரி, கேம்லயும் சரி கரெக்ட்டா இருப்பாங்க. இதுவரைக்கும் எனக்கு கரெக்ட்டா தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பசங்களும் இதே மாரி தான் படிப்புலயும், கேம்லயும் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. நீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கீங்க? இந்த மாரி உங்க ஊர்ல யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சர் இருக்காங்களா? அதாவது தானா வந்து தன்னார்வலரா வந்து சொல்லிக் குடுக்குறக்கு ஆள் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்ப தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து